லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் அவனை தனியாக அனுப்பி இப்படி ஒரு நிலமை வந்துச்சு எங்களுக்கு. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், ஒரே பையனை அவ்வளோ பாசமாக அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்தணும். ஆனால் அந்த டைமில் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், கூட 2 பேரும் இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் அனுப்பாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பி இப்படி ஒரு நிலமை எங்களுக்கு வந்துச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீரியஸாகவே. ஸ்ட்ராங்காக இருக்குமா? யார் யார் வந்து பார்த்துருக்காங்க, என்ன நிவாரணம் யாரெல்லாம் வழங்கியிருக்காங்க அப்படின்றது? டிஎம்கே வந்தாங்க, அவங்க 10 லேக் கொடுத்தாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து 2.5 லேக்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் கமல் சார் அவங்க கட்சியில் வந்து 1 லேக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் திருமாவளவன் சார் அவர் வந்துட்டு 50,000 கொடுத்துருக்காங்க. இவங்களாம் கொடுத்துருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வந்து பார்த்தாங்களா? பார்த்தாங்க, 2 டைம் வந்து பார்த்தாங்க. சார் வந்து வீடியோ காலில் பேசினாங்க. அப்புறம் 2 டைம் வந்தாங்க, 2-3 டைம் வந்திருக்காங்க டிவிகேலேருந்து. சார் என்ன சொன்னாங்க? சார் வந்து ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. தவறெல்லாம் நடந்துருச்சு, என்னன்னு நடக்கக்கூடாது, நடந்துருச்சு. நானும் வெளியே வர முடியல என்னால். நான் சொன்னேன், சார் எங்கள் வீட்டுக்கு வாங்க, தம்பி பக்கத்தில் நின்று ஒரு பிக் எடுத்துக்கோங்க. அவன் கடைசியாக உங்களை பார்த்தானே எனக்கு கூட எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அவங்க கூட இல்லை, தம்பி கூட இல்லை அப்படி சொன்னோம். சரிம்மா நான் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க, தம்பி பிக் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ரொம்ப ஃபீல் பண்ணார். நான் ஒரே பையன் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இது பண்ணேன். சரிம்மா 10 நிமிஷத்துக்கு மேலே பேசினார். அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணார். அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ண, அப்புறம் நேரில் வரும்போது மற்றதெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு பேசிட்டார்.